அது எந்த உயர்வான பதவியா இருந்தாலும் உன் வாழ்நாளில் பாதியை தொலைத்து விடுக்கிறார். யாருக்காகவோ உழைச்சு கொடுக்கிறார். உன் வாழ்க்கை நீ வாழணும். அப்ப என்ன செய்யணும்? சம்பளத்துக்கு வேலை செய்யற இடத்துல இருந்து நகரும் போத கஷ்டப்பட்டு உழைக்கிறவன் முட்டா பைய. அவன் பாவம் என்ன சொல்ல போனா அப்பாவி. சொல்றது நேரம் சரியில்லைன்னுவான். ரெண்டாவது என் ஜாதகம் சரியில்லைன்னுவான். உழைப்புக்கும் வாழ்க்கையின் உச்சம் தொடுவதற்கும் இவைகள் உனக்கு உதவாது. இவங்க கையாலாகத்தான் மூடி மறைக்கிறதுக்கு நேரத்தின் மீதும் இறைவன் மீதே பலியை போட்டுருவாங்க. இந்த தயவு செய்து பிஸின்ற வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. அது மற்றவங்களை நிராகரிக்கிற மாதிரி. டென்ஷன் நீ வேலையை செய்ய முடியாது. போர்க்களத்தில் இருக்க ராணுவ வீரனோடவா நீ டென்ஷன்? நீயா உனக்கு பேராசைகளை ஏத்துக்கிட்டு நீ நடந்தா உனக்கு ஸ்ட்ரெஸ் வரும். விஞ்ஞானிகளுக்கும் அதே ஆறறிவு தான், அப்துல் கலாம் ஐயாவுக்கும் ஆறறிவு தான், எங்க குப்பனுக்கும் ஆறறிவு தான். உலகத்திலே மகா மோசமானது எதுன்னா மற்றவனுக்கு எது ஏன்னா நடிப்பானுங்க. நீ சொல்றதை கேட்டு ஐயா ஐயா ஐயான்னு நான் பேசி கட்டி அது போறேன். பின்னால ஷூட்டெல்லாம் கொடுத்தவங்க நடந்து வராங்க. பாட்சா பாரு மாதிரி இந்த நினைப்பு அப்படியே போ. வாழ்க்கை கற்றுக் கொடுக்காததா பள்ளிக்கூடங்கள் கற்றுக் கொடுக்க போகுது. வாழ்க்கை ஓட்டத்தில் ஓடி 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 துரத்திச்சு வாழ்க்கை. அவ்வளோ அவமானங்கள், அவ்வளவு சிரமங்கள், அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ போலீஸ், அவ்வளோ ஜெயில், இத்தனையும் சத்திச்சுட்டு தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். அப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எவ்வளவு பட்டிருப்போம் பாடு, எப்படியெல்லாம் பட்டிருப்போம்னு. அப்படி போன நேரம் ஆட்டோமேட்டிக்காக எல்லா பாடமும் வந்துடும். மனிதர்களை சந்திக்க அனுபவம் வரும், எல்லாமே அப்படி ஓடிடும். இந்த தயவு செய்து பிஸின்ற வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. அது மற்றவங்களை நிராகரிக்கிற மாதிரி. அவங்க உங்களை நெருங்க மாட்டாங்க. அப்புறம் நல்லா யோசிப்பாங்க. எப்போ நீங்கள் பிஸின்னு யூஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு தேவையில்லாத மனிதர்கள்னா உடனே பிஸின்னுவீங்க. நான் பிறகு பேசுகிறேன். உங்களுக்கு தேவையான மனிதர்களாக இருந்தால், அது காதலாக இருந்தால் கூட மணிக்கணக்கில் பேசுவீங்க. அது எப்படி? அப்புறம் டென்ஷன் நீ வேலையை செய்ய முடியாது. போர்க்களத்தில் இருக்க ராணுவ வீரனோடவா நீ டென்ஷன்? அவன் அந்த பீரங்கியில கொண்டுட்டு போட்டுட்டு வைக்கிறானே, சூடு அங்கிருந்து வர்றது இங்கிருந்து சுட்டுக்கிட்டு போறானே, என்ன அழகு அந்த வீரம். பார்த்திருக்கியா டிவி? இதெல்லாம் டென்ஷன் தான் முடியுமா? அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஏன் வருதுன்னா உன்னையால தான் உனக்கு வருது. தீதும் நன்றும் பிறர் தர வாயவே வராது. அவனுக்கு அது வேலை இல்லை. உன்னைய மன அழுத்தம் உள்ளவன ஆக்குறது இந்த சமூகத்துல வேலை இல்லை. அவனுக்கு 1000 வேலை இருக்கு. நீயா உனக்கு பேராசைகளை ஏத்துக்கிட்டு நீ நடந்தா உனக்கு ஸ்ட்ரெஸ் வரும். உனக்கு என்ன முடியுமோ நீ அதை செய், ஸ்ட்ரெஸ் வராது. உன்னை அடையாளம் கண்டுகொள், அதுதான் அங்க முக்கியம். ஆனா இந்த தங்கத்தை தின்ற முடியுமா சொல்லுங்க? இல்ல தங்க கட்டில் வச்சுட்டா நிம்மதியா தூங்கிட முடியுமா? பணம் வேணும். ஒரு காருக்கு பெட்ரோல் மாதிரி. மொத்த கார்லயே பெட்ரோல் டம்மா அடுக்கி வச்சுக்கிட்டு பயணம் செய்ய முடியுமா? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. வாழ்க்கையில் அம்சங்கள் அளவு இருக்கு. இது இருக்கணும், இது இருக்கணும், இது இருக்கணும்.